குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட். வீக் ஆசிட் நம்ம எப்படி வந்து அயனைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் தட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வீக் ஆசிட் ஆர் பார்ஷலி டிசோசியேட் இன் வாட்டர். வீக் ஆசிட் வந்து நீரில் பார்ஷலி டிசோசியேட் பகுதியளவு மட்டும்தான் பிரியடையுது அப்படின்னு. அண்ட் தேர் இஸ் அன் ஈக்லிபிரியம் பிட்வீன் undissociated acid and its dissociated ions. இது ரெண்டுமே இந்த வீக் ஆசிட்டு அன்டிசோசியேட்டட் அன்டிசோசியேட்டட்னா ஆசிட் பிரியடையாதும் இருக்கும், அண்டு டிசோசியேட்டட் அயான்ஸும் இருக்கும். ரெண்டுமே சாமான இருக்கும். இது வந்து பிரியடையாத ஆசிட்டு அன்டிசோசியேட்டட் ஆசிட்டு அண்டு டிசோசியேட்டட் அயான்ஸ்னால் இது H+, A-. இது ரெண்டுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஈக்லிபிரியம்னா ரெண்டுமே சம நிலையில் இருக்கும். அதுதான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன் இப்படி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு வீக் ஆசிட் வந்து பார்ஷியலி டிசோசியேட்டட் ஆகும் இன் வாட்டரில். அந்த அந்த டிசோசியேட் ஆகும்போது அன்டிசோசியேட்டட் ஆசிட்டும் டிசோசியேட்டட் அயான்ஸும் ரெண்டுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. கன்சிடர் த அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட். வீக் மோனோபேசிக் ஆசிட், அதாவது ஒரு வலிமை குறைந்த ஒற்றைக்கார அமிலத்தினுடைய அயனியாதல் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வீக் ஆசிட் நம்ம ஹெச்ஏன்னு எடுத்துக்காங்க. அது வாட்டரில் கரைக்கிறாங்க. வாட்டரில் கரைக்கும்போது அந்த ஹெச்ஏல இருக்கிற ஹெச் வந்து வாட்டர் கூட சேர்ந்து என்னவா மாறினா H3O+ மாறிடுச்சு, இன்னொன்று A- மாறிடுச்சு. அப்போ ஹெச்ஏங்கிறது வீக் ஆசிட் வாட்டரில் கரைக்கிறாங்க. இப்படி வந்து டிசோசியேட்டட் அயான்ஸாக நமக்கு கிடச்சிருச்சு. அப்ளைங் லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம், இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் H3O+, இந்த கான்சன்ட்ரேஷன் இப்படி போட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் H3O+, A- கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HA கான்சன்ட்ரேஷன் H2O கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து மேலே வரணும், டிவைடடுக்கு மேலே, ரியாக்டன்ஸ் வந்து டிவைடடுக்கு கீழே வரணும். இதுதான் வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இப்படி தான் எழுதணும். இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுறது மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எழுதணும். இந்த இடத்துல த ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி போட்டு எழுதணும்ல, அது என்ன அப்படின்னு கேட்டால் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்பீசஸ். இந்த H3O+உடைய கான்சன்ட்ரேஷன் ஆப்போசிட் ப்ராக்கெட் பண்ணுறோம். அது A- கான்சன்ட்ரேஷன் அப்படி போட்டு எழுதுறோம். அதேமாதிரி HCயோட கான்சன்ட்ரேஷன், H2ஓட கான்சன்ட்ரேஷன் இன் மோல்ஸ் பர் லிட்டர். இன் மோல்ஸ் பர் லிட்டரில் அந்த ஒவ்வொரு ஸ்பீசஸோடைய கான்சன்ட்ரேஷன் நாம் அப்படி போட்டு எழுதுகிறோம். நம்ம இன் டைலூட் சொல்யூஷன் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் எக்ஸஸ். இந்த இடத்துல நீர்த்த கரைசலில் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அண்ட் ஹென்ஸ் த கான்சன்ட்ரேஷன் மே பி டேக்கன் இன் எ கான்ஸ்டன்ட். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம், இந்த இடத்துல வாட்டர் இருக்குதுல, அது வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். Further, H3O+ indicate that the hydrogen ion is hydrate. இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயனியானது நீரேற்றம் பெற்றுள்ளது. இந்த இடத்துல H2O அது கூட H+ வந்து இப்போ ஹைட்ரேட் ஆகிருக்குதா, சேர்ந்துருக்குதா, அதான் H3O+ மாறினுச்சா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது எளிமையாக்குறதுக்காக நம்ம H+ என குறிப்பிடலாம். அப்போ நம்ம இதை இந்த இடத்துல H+ போய் H2ஓட சேர்ந்து தான் என்ன உருவாச்சு, H3O+ உருவானுச்சு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா H+ன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் படி நம்ம எதை மாற்றி ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் படி இந்த H3O+ பதிலாக Hன்னு எழுதலாம், இந்த வாட்டருக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல கேசி, இந்த H3O+ பதிலாக H+, A- கான்சன்ட்ரேஷன் கீழே பை HA கான்சன்ட்ரேஷன், H2O பதிலாக Kன்னு போட்டு நம்ம எழுதுகிறோம். The product of two constant. இதில் மாறிலி கேசி அண்ட் கேசி ஆகிய பெருக்குத்திறன் மற்றொரு மாறிலி தெரிகிறது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல மாறிலி கான்ஸ்டன்ட் இருக்குதுல்ல, the product of two constant கேசி அண்டு கே.
இது இன்னொரு கான்ஸ்டன்ட், இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு கான்ஸ்டன்ட் கிடைக்கிது. அதுதான் என்னென்னு கேட்டால் கேஏ. அப்போ கேசியையும் கேஏயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கேஏ அப்படிங்கிற அனதர் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த இதில் நம்ம கேஏன்னு போட்டு ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஏ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் பை ஹெச்ஏ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல கே நம்ம இந்த பக்கம் போய் பெருக்கும் பொழுது என்னவா அப்படின்னா கேசி கேஏ பெருக்கும்போது கேஏன்னு மாறிக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இந்த கே வந்து கொண்டு போயிடுறோம். அப்போ கேசி இன்ட்டு கே அப்படின்னு வரும். அதுக்கு பதிலாக கேஏன்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். The constant Ka is called dissociation constant. இந்த இடத்துல Kaங்கிறவங்க கேட்டிங்கன்னா dissociation constant of acid. ஒரு ஆசிட்டோடைய பிரிகை மாறிலி. Like other equilibrium constant, Ka is also varies only with the temperature. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கேஏ வெப்பநிலை பொறுத்து மட்டுமே சார்ந்து மாறுகிறது. கேஏ மதிப்பு வந்து எப்போ வந்து மாறுபடும் அப்படின்னு கேட்டால் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். இதே போல் நம்ம வந்து பேஸுக்கு நம்ம எழுதும்போது கேபி ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆசிட்டுக்கு பதிலாக நம்ம ஹெச் ப்ளஸ்னு ஆசிட்டு பி ப்ளஸ் அப்படின்னா பேஸ் ஓஹெச் மைனஸ்ஸு பேஸு கீழே பிஓஹெச் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி வரும். இது பேஸுக்கு பேஸ் dissociation constant. இது வந்து acid dissociation constant of acid. இது வந்து கீழே dissociation constant of base. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா. ஆக்ஸ்வால்ட் நீர்த்தல் விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஆக்ஸ்வால்ட் நீர்த்தல் விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி கேஏ, பிரிகை வீதம் ஆல்ஃபா, செறிவு கான்சன்ட்ரேஷன் சி வந்து தொடர்படுத்துவது. அப்போ நம்ம வந்து ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படிங்கிறது எதாவது ரிலேட் பண்ணுது, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட். ஒரு வீக் ஆசிட்டோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ அண்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பிரிகை மாறிலி ஆல்ஃபா அண்டு கான்சன்ட்ரேஷன் சி. இது மூணு ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய பேர் தான் கேட்டால் ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா. அப்போ ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லான்னு அர்த்தம், ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த கேஏ, இந்த ஆல்ஃபா அண்டு சி இது மூணையும் தொடர்புபடுத்தி சொல்கிறதுக்கு பேர் தான் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆக்ஸ்வால்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு. ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா, ஆக்ஸ்வால்டு டைலூஷன் லா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. The degree of dissociation alpha is fractional of total number of moles of substance that dissociate at equilibrium. Degree of dissociation அப்படிங்கிறதும் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படிங்கிறதும் வந்து 3 மார்க் கொஸ்டின் இது வரைக்கும், அல்லது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அல்லது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன கேட்டோன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா ஈக்குவல் டு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸு, மேலே வந்து டிசோசியேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் பை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது, மோல்களின் மொத்த மோல்களின் எண்ணிக்கை, அதில் வந்து பிரிகடைந்த மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அதுதான் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். இது கண்டிப்பாக வந்து ஒரு டைம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கலாம். ஆக்சுவல் டைலூஷன்லாவும் 2 மார்க்கு, டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. We shall derive an expression Oxford law by considering a weak acid, the acidic acid CH3COOH. இப்போ ஒரு வீக் ஆசிட்டை எடுத்து நாம் வந்து ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். டிசோசியேஷன் அசிட்டிக் ஆசிட் கேன் பி ரெப்ரசன்டேட்டட். இப்போ அசிட்டிக் ஆசிட் நம்ம வந்து டிசோசியேஷன் பண்ணுறோம். அசிட்டிக் ஆசிட்டோட ஃபார்முலா CH3COOH. இதை நாம் பிரிக்கிற நம்ம ஹெச் ப்ளஸ்ஸாக ஒன்று பிரியும், இன்னொன்று வந்து CH3COO மைனஸாக பிரியும். இப்படி வந்து எனக்கு கேட்டணும், இது வந்து எனக்கு கேட்டினா ஆசிட்டு, இது வந்து இதுதான் அன்டிசோசியேட் ஆசிட்டு, இது வந்து டிசோசியேட் அயான்ஸ். இது ரெண்டுமே என்ன பண்ணால் ஈக்லிபிரியத்தில் இருக்கும், சமநிலையில் இருக்கும். அப்படி முன்னாடி பார்த்தோம். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்டுக்கு வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம கேஏ எழுதும்போது எது மேலே வரும் அப்படின்னு கேட்டால் இந்த ப்ராடக்ட் வந்து மேலே வரும். ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன்
அதுக்கடுத்து CH3 COO மைனஸ் கான்சன்ட்ரேஷன் பை கீழே வந்து CH3 COOH கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எழுதணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுதான் வந்து என்ன கேட்டால் அசிட்டிக் ஆசிட்டோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இந்த பாருங்க அசிட்டிக் ஆசிட்டு ஆரம்பத்தில் அசிட்டிக் ஆசிட் எழுதிக்கிங்க, H+ எழுதிக்கிங்க, CH3CO- எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல் அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது? ஒன்று தான் இருக்குது ஆரம்பத்தில், ஒன்று தான் எடுத்துக்கிறோம். அப்போ 1 இதுதான் நம்ம இனிஷியல் ஆரம்பத்தில் நமக்கு கிடைக்கிது. இதெல்லாம் வந்து நமக்கு ஃபைனலாக தான் கிடைக்கும். அதனால் வந்து இது இனிஷியல் கிடைக்காது, அதனால் டேஷ் போட்டுங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் வந்து எவ்வளோ வந்து பிரிகை அடையுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அசிட்டிக் ஆசிட் வந்து பிரிகை வீதம் ஆல்ஃபா அப்படின்னு போட்டுங்க. இது நமக்கு தெரியாது, இது நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் சமநிலையில் மீதி மோல்கள் எவ்வளோ இருக்குது? அசிட்டிக் ஆசிட் வந்து பிரிஞ்ச பின்னாடி மீதின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம இதை கழிச்சுக்கோம். 1லேருந்து இதை கழிச்சுக்கும் போது 1 - ஆல்ஃபா. இது என்ன எவ்வளோ இருக்குன்னா ஆல்ஃபா இருக்குதுன்னு அர்த்தம். இதுவும் ஆல்ஃபா இருக்குது அப்படின்னு வச்சோம். இப்போ ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சமநிலை செறிவுனா கான்சன்ட்ரேஷனாக C. அப்போ இது கூட நம்ம வந்து சியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த மேலே கிடச்ச மதிப்பு கூட சியை மல்டிப்ளை பண்ணால் 1 - ஆல்ஃபா இன்ட்டு C. அதேமாரி ஆல்ஃபா இது கூட C, அதேமாரி இது கூட ஆல்ஃபா C அப்படின்னு வரும். அப்போ நல்லா இருக்கவங்க அசிட்டிக் ஆசிட்டுக்கு வந்து இந்த வேல்யூ, H+க்கு இந்த வேல்யூ, CH3CO- இந்த வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ கொண்டு போய் அந்த நம்ம KA மதிப்பு எழுதணும்ல, KA = என்ன H+ CH3COO- கீழே வந்து CH3COOH கான்சன்ட்ரேஷன் எழுதமா. இப்போ H+க்கு போல் இந்த வேல்யூ CH3COOH போல் இந்த வேல்யூ, இதுக்கு போல் அசிட்டிக் ஆசிட்டுக்கு போல் இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா C டிவைடட் கீழே வந்து 1 - ஆல்ஃபா Cன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர்டு இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா ஸ்கொயர்டு C² கிடைக்கும். கீழே வந்து 1 - ஆல்ஃபா Cன்னு இருக்கும். இந்த C² ஒரு சியை கேன்சல் பண்ணும்போது மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் C இருக்கும். கீழே 1 - ஆல்ஃபான்னு இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு கிடைக்கும். We know that weak acid dissociate only to very small extent. இந்த இடத்துல வீக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகிறது வெரி ஸ்மால், கொஞ்சமாக மட்டும்தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா பிரிகை அடையுது. வலிமை குறைந்த ஆசிட் வீக் அசிட்டிக் ஆசிட்டு கொஞ்சமாக மட்டும்தான் வந்து என்ன இது பிரிகை அடையுது. இது கம்பேர் டு ஒன்றுடன் ஒப்பிடும்போது ஆல்ஃபா மதிப்பு மிக சிறியது. ஒன்றுடன் வந்து ஆல்ஃபா மதிப்பை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆல்ஃபாவையும் 1ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபா வேல்யூ மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ 1 - ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டால் 1க்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லிடுறோம். அப்போ 1 - ஆல்ஃபாக்கெல்லாம் நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா அந்த மதிப்பு ரொம்ப ரொம்ப சின்னதாகிறதுனால நம்ம 1ன்னு தான் வரணும். இந்த எபோ எக்ஸ்பிரஷனில் நவ் பிகம்ஸ் ஏன்னா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த சமன்பாட்டில் வந்து இது 1 - ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? KA = ஆல்ஃபா ஸ்கொயர் C/1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு KA = ஆல்ஃபா ஸ்கொயர் Cன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த C வந்து மல்டிப்ளைக்கு இந்த வரும்போது டிவைடு மாறிக்கும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் = KA/Cன்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ஃபா மட்டும் வேணும் அப்படின்னா √KA/C. இந்த ஆல்ஃபா ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணும்போது ரூட் எடுக்கும்போது கேன்சல் பண்ணும்போது இந்த பக்கம் ரூட் நம்ம போடணும். அப்போ KA/√KA/C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வேல்யூ. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் லெட் அஸ் கன்சிடர் an acid with KA. ஒரு KA மதிப்புள்ள 4 × 10⁻⁴ கொண்ட ஒரு அமிலத்தை கருத்தில் கொண்டு ஒரு அமிலத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய KA மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆசிட்டோடைய KA மதிப்பு கொடுத்தா இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த சமன்பாட்டில் வந்து 1 × 10⁻² மோலாரிட்டி மற்றும் 1 × 10⁻⁴ மோலாரிட்டி ஆகிய இரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அந்த அமிலத்தினுடைய கணக்கு 2 கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். டூ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் அந்த ஆசிட்டுக்கு வந்து. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா = √KA/C இதான மதிப்பு. அப்போ அந்த இடத்துல கேயோட மதிப்பு வந்து ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து KA மதிப்பு கொடுத்துட்டா என்ன மதிப்புனா 4 × 10⁻⁴ அந்த மதிப்பு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்து
4 × 10⁻⁻4 இந்த மதிப்பை கொடுத்துட்டான் ரூட்டு. கீழே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் 1 × 10⁻², ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன். அப்போ 10⁻² வச்சுக்கோங்க. இந்த 10⁻² வந்து ஈக்குவல் டு மேலே போகும்போது என்ன வரும், +2 மாறுமா. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த 10⁻² ஈக்குவல் டு மேலே போகும்போது 10⁻+2 மாறும். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 10⁻² வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், 4 × 10⁻² கிடைக்கும், இது ரூட்டுன்னு கிடைக்கும். இது 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, இதுக்கு நம்ம பாதி எடுத்தோம்னா என்ன கேட்டால் 10⁻−1 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம பெருக்கும்போது நமக்கு 0.2 கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு √4 × 10⁻−4, 1 × 10⁻−4. இந்த 10⁻−4 10⁻−4 என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும்போது ஈக்குவல் கேன்சல் ஆகிடும். அப்போ √4 தான் இருக்கும். அப்போ √4க்கு வேல்யூ என்ன கேட்டால் √4க்கு வந்து வேல்யூ என்ன கேட்டால் 2 நமக்கு கிடைக்கும். அப்போ 2 கிடைக்குது. when the dilution increasing by 100 time, இந்த டைலூஷனை 100 மடங்கு அதிகரிக்கும் போது கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻²லேருந்து 1 × 10⁻4 குறைகிறது. அப்போ நம்ம டைலூஷன் நம்ம 100 டைம் அதிகப்படுத்தும் போது இந்த மதிப்பிலிருந்து இந்த மதிப்பு வந்து குறையுது. அப்போ என்ன பண்ணும், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பிரிகடைகிறது வந்து 10 மடங்கு அதிகரிக்கிறது. அப்போ 100 மடங்கு நீரை நம்ம அதிகமாக சேர்த்தும் பொழுது டைலூஷன் பண்ணும் பொழுது கான்சன்ட்ரேஷன் இந்த மதிப்பில் இந்த மதிப்பு குறையுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 10 மடங்கு வந்து டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 மடங்கு டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த மதிப்புலேருந்து இந்த மதிப்பு குறையுது. அப்போ 10 மடங்கு வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. We can conclude that the dilution increasing the degree of dissolution of weak electrolyte also increasing. நீர்த்தல் அதிகரிக்கும் போது டைலூஷன் நம்ம அதிகரிக்கும் போது ஒரு வலிமை குறைந்த ஆசிட்டோடைய பிரிகிய விதமும் அதிகரிக்கும். ஒரு வீக் ஆசிட்டோடைய டிசோசியன் வந்து அதிகரிக்குது. டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு வீக் ஆசிட் வந்து பிரிகிற இது வந்து அதிகரிக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்து தான் ஆக்ஸ்ஃபோர்ட் டைலூஷனில். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் H3O+ சொல்கிறோம். கால்குலேட் இதில் இந்த மதிப்பு Km மதிப்பு பயன்படுத்தி H+ அல்லது H3O+ அயன் செறிவு நம்ம கீழ்கணக்கு கணக்க முடியும். இப்போ H+ ஈக்குவல் டு எதுக்கு சமம், நம்ம அந்த மதிப்பை நம்ம பார்த்தோம் அந்த டேபிள் காலத்தில் ஆல்ஃபா சின்னு பார்த்தோமா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ஃபாவோட நம்ம வேல்யூ நமக்கு தெரியும். ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா H+ கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக √Ka/C இன்ட்டு சின்னு வரும். இந்த இடத்துல சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா √C × √Cன்னு எழுதிக்கலாம். அப்போ √C × √C ஈக்குவல் டு சின்னு வருமா. அப்போ அதுக்கு இந்த சிக்கு பதிலாக இப்படி எழுதுறோம் நம்ம. அப்போ எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா மேலே √Ka × √C/√C, கீழே அதேமாதிரி √Cன்னு இருக்கும். இந்த √Cக்கு இந்த √Cக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே இருந்து மீதி எனக்கு √Ka × √Cன்னு இருக்கும் மேலே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து இப்படி கிடைக்கும், இந்த சமன்பாடு கிடைக்கும். அப்போ √Ka/C அப்படின்னு கிடைக்கும். அதேமாரி வீக் பேஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த இதில் கேக்கு போல் கேபின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆல்ஃபா √KB/Cன்னு கிடைக்கும். அந்த மதிப்பு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஆல்ஃபா சியில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது √KB/C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னதுன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் டைலூஷனில் இது வரைக்கும் நம்ம எழுதணும். இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதில் இருந்து இது வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து இங்கேருந்து அவங்க வரைக்கும் எழுதணும். 5 மார்க் கொஸ்டின். இதுலேயே வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் டைலூஷனில் டிஃபைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதிக்கிங்க. இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேட்டாங்கன்னா இதுலேருந்து எழுதிக்கிட்டு இந்த கீழே அந்த ஃபார்முலாவை எழுதணும். இது வரைக்கும் 5 மார்க் கேட்டு முழுசுமே நம்ம எழுதணும். ஒரு எக்ஸாம் சம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் சம்மில் பாருங்கள், ஒரு solution of 0.10 molarity of weak electrolyte is found to be dissociated to extent of the 1.020% at 25 degrees Celsius. ஒரு வலிமை குறைந்த ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸோடைய
கான்சன்ட்ரேஷன் 0.10 மோலாரிட்டி. ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் இவ்வளவு, சியோட வேல்யூ இவ்வளோ கொடுத்துட்டோம். 25 டிகிரி செல்சியஸில் 1.20% வரை பிரிகடையுது. அது எவ்வளோ வரை பிரிகடையுதுன்னு கேட்டால் இவ்வளோ வரைக்கும் பிரிகடையுது. 25 டிகிரி செல்சியஸில் இவ்வளோ வரைக்கும் நம்ம என்னன்னா அது டிசோசியேட் ஆகுது. ஃபைண்ட் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். அந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிரிகை மாறிலி என்னது அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா ஈக்குவல் டு எவ்வளோ டிசோசியேஷன் ஆகுது, 1.20 இவ்வளோ தான் வந்து டிசோசியேஷன் ஆகுது, இவ்வளோ பர்சன்டேஜ் டிசோசியேஷன் ஆகுது. அப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் என்ன பண்ணணும்னா 1.20 டிவைடட் பை 100. இந்த 100 நம்ம 10^2 எழுதிக்கலாம். 10^2 ஈக்குவல் டு மேலே வரும்போது என்ன கிடைக்கும், 1.20 into 10⁻⁻2 மாறிக்கும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆல்ஃபா வேல்யூ நம்ம வந்து இதுதான், இந்த வேல்யூ நம்ம KA ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C. அப்போ இந்த இதில் நம்ம வந்து ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நமக்கு இது தெரியும் நமக்கு. அப்போ இந்த மதிப்பு கொண்டு போய் என்ன பண்ணோம்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இதில் இந்த C வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆல்ஃபா வேல்யூ வந்து இருக்குது 1.2 into 10⁻⁻2. பவரில் 2 இருக்குது, அதனால் 2 போட்டு பவரில் 2. இந்த இதில் சியோட வேல்யூ என்னது 0.1. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இவ்வளோ ஆன்சர், மல்டிப்ளை பண்ணி நமக்கு இவ்வளோ ஆன்சர் கிடைக்குது. ஓகே, இதுவும் இந்த கொஸ்டின் என்ன 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேட், இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். கால்குலேட் த pH ஆஃப் 0.1 மோலாரிட்டி அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன். ஒரு அசிட்டிக் ஆசிட்டோடைய pH மதிப்பு வந்து 0.1 மோலாரிட்டி அசிட்டிக் ஆசிட் pH மதிப்பை கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அசிட்டிக் ஆசிட்டோடைய மோலாரிட்டி இவ்வளோ இருக்குது, அதனுடைய pH மதிப்பு வந்துன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் இவ்வளவு. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் KA மதிப்பு வந்து இவ்வளோ கொடுத்துட்டான். எவ்வளவு 1.8 into 10⁻⁻5 மதிப்பு கொடுத்துட்டான். இப்போ pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன், இதுதான் வந்து ஃபார்முலா. அதேமாதிரி H ப்ளஸ் ஈக்குவல் டு ரூட் KA into C அப்படிங்கிறதும் H ப்ளஸ் வரும். இப்போ வந்து H ப்ளஸ் இந்த ஃபார்முலாவில் போய் H ப்ளஸ் மதிப்பு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H ப்ளஸ், இந்த H ப்ளஸ் மதிப்பை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ H ப்ளஸ் போல் என்ன பண்ணுறோம், ரூட் KA into C அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல ரூட் KAவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எழுதும் பொழுது இந்த இடத்துல பாருங்கள், ரூட் KAவோட மதிப்பு என்னது 1.8 into 10⁻⁻5. இந்த இடத்துல வந்து C கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, கான்சன்ட்ரேஷன் வந்து இவ்வளவு 0.1, இது சியோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதை நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 1.8 into 10⁻⁻5 இந்த 0.1ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into 10⁻⁻1 எழுதலாம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 1 into 10⁻⁻1 எழுதலாம். அப்போ இந்த 10⁻⁻5யும் 10⁻1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது 10⁻⁻6 மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டால் ரூட்டு 1.8 10⁻6 கிடைக்கும். இந்த 1.8க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது 1.8க்கு ரூட்டும் இந்த 10⁻⁻6க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த 10⁻⁻6 மட்டும் 10⁻⁻3 கிடைக்கும். இந்த 1.8க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த என்ன கிடைக்குன்னா 1.8க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது 1.34 கிடைக்கும். இதுக்கு நம்ம 10⁻⁻6 எடுக்கும்போது 10⁻⁻3 கிடைக்கும். இதுதான் கேட்டால் இந்த ஃபார்முலா அப்ளை pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் 1.34 into 10⁻⁻3 கிடைக்கும். இதுக்கு நம்ம அதேமாதிரி லாக் கண்டுபிடிக்கணும். லாக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா லாக் கண்டுபிடிக்கும்போது மைனஸ் லாக் 10⁻1.34 ப்ளஸ் மைனஸ் லாக் 10⁻
என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 10⁻³ கிடைக்கும் எழுதணும் நம்ம. இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம கொண்டு வரோம். இந்த இதில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே இது மைனஸாக மாறும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம முன்னாடி கொண்டு வரேன் மைனஸு இந்த -3 முன்னாடி கொண்டு வரேன் -3. மீதி எனக்குன்னா log 10⁻10 இருக்கும். இந்த இது மைனஸ் லாகு இந்த டேர்மு log 10⁻1.34 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸு +3 மாறிடும். log 10⁻10 வேல்யூ 1. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல 3 × 1 கிடைக்கும். இந்த இடத்துல மைனஸு log 1.34 அப்படின்னு. இந்த 1.34க்கு நம்ம வந்து லாக் எடுக்கும்போது எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த 1.3க்கு நம்ம லாக் எடுக்கும்போது இவ்வளோ கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து 3.1271 அப்படின்னு கிடைக்கும். 0.127. இப்போ நம்ம வந்து 3லேருந்து இந்த கழிக்கணும். எப்படி கழிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3 0 0 4 0 போட்டுட்டு 0.0127 இதை கழிச்சோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 2.87 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இதுதான் எழுதினா இந்த H+ வரும். இந்த மதிப்பு pHோட மதிப்பு. அப்போ இந்த 0.1 மோலாரிட்டி அசிட்டிக் ஆசிட்டோட pH மதிப்பு எவ்வளோன்னா 2.87 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலாவில் இந்த ஹச்சுக்கு பதிலாக இந்த மதிப்பு கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணணும். ஹச்சுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து கேயோட மதிப்பு வந்து இது சியோட மதிப்பு. இந்த 2 மதிப்பு கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம். 1.8 × 10⁻−6 எழுதலாம். இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 1.34. இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் 10⁻−3 கிடைக்கும். இதை நான் வந்து லாக் மெத்தடில் நம்ம எழுதும்போது இந்த 1.34க்கு நம்ம லாக் கண்டுபிடிக்கணும், 10⁻−3க்கு நம்ம லாக் கண்டுபிடிக்கணும். அதை உங்களுக்கு எழுதி காமிச்சேன் நான். அப்படி எழுதி காமிக்கும்போது இப்படி நமக்கு மதிப்பு கிடைக்கும் 3 வரும். இதை வந்து நம்ம இப்படி இந்த 1.34க்கு நம்ம லாக் எடுக்கும்போது இப்படி கிடைக்கும். இந்த வேல்யூ இந்த கழிச்சோம்னா இப்படி இருக்குன்னு நான் எழுதி காமிச்சிடுவேன். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எவாட்ரஸில் கொஸ்டின் பாருங்கள். KB for NH4OH is 1.8 × 10⁻−5. NH4OH அமோனியம் ஹைட்ராக்சைனுடைய KP மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அவ்வளோ கொடுத்துட்டேன். எனில் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் அயனைசேஷன் எவ்வளோ வந்து அயனைசேஷன் ஆகுது. 0.06 மோலாரிட்டி அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் வந்து கடைசியில் வந்து எவ்வளோ வந்து அயனைசேஷன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு இல்லை 5 மார்க் கொஸ்டினில் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இப்போ இது ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு 1, இது வந்து 2, இது வந்து 3, 3வது கொஸ்டின். இது வந்து 5 மார்க் கொஸ்டின், இது வரைக்கும் எழுதணும். இது 4வது கொஸ்டின். இந்த 4வது கொஸ்டின்லேயே ஆக்சுவல் டைலூஷன்லாம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 மார்க்கு. இது 5வது கொஸ்டின். இதில் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு 6வது கொஸ்டின். இது வரைக்கும் எழுதணும். 6 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ஒரு அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட்டையும் வீக் பேஸ் நம்ம எப்படி அயனைசேஷன் பண்ணி எழுதுகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 கொஸ்டின். இது வரைக்கும் எழுதணும். அப்போ 2 5 மார்க்கு, 6 3 மார்க்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிளியராக படிச்சுட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமே வந்து எக்ஸாம் எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ நடத்துகிற கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
இந்த 2 5 மார்க்கில் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டைலூஷன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அது அதிக டைம் வந்து கொஸ்டின் வந்து 5 மார்க்காக இது கேட்டிருக்காங்க. ஓகே.